விடாஸ் வெல்கம் டு தி டிஏடி. ஸோ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஹெச்டிஆர் எஃபெக்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம இன்ஷாட்டில் எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃப்ரேம்லேயே பார்க்குறீங்க, மேலே இருக்கிறது வந்து எடிட் பண்ணது, கீழே இருக்கிறது வந்து எடிட் பண்ணாதது. ஸோ உங்களுக்கு அதில் டேரெக்டாகவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் புரியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோவுக்கு போயிட்டு அதில் வந்து சும்மா பிளாங்க்கு செலக்ட் பண்ணி ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி வச்சுட்டு இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த வீடியோவை எடுக்க போகிறீங்களோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து எப்படி வந்துட்டு இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணுறது, எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி இந்த சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோ. அதனோட வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய பிஃபோர் வீடியோ. நான் ப்ரிவியூவில் சொன்ன மாதிரியே பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுமே வந்துட்டு ஹாஃப் ஸ்க்ரீனில் வச்சு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது எப்படி நம்ம எடிட் பண்ணுறது தான் இனி பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபில்டர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போய்க்கோங்க. அதில் ஸ்டைல் போயிட்டு நீங்கள் வந்துட்டு பிளர் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணி இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. இது வீடியோ என்வரில் பிளர் வந்து கொடுத்துக்கோங்க. வேல்யூ அப்படியே தான் இருக்கும், நீங்கள் எந்த வேல்யூவும் சேஞ்ச் பண்ண வேணாம். இதை வந்து வீடியோ என்வரில் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஹெச்டிஆர் எஃபெக்ட் வந்துட்டு வீடியோ எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பழைய வீடியோ திரும்ப நிறைய பேர் கேட்டிருக்காங்காடி தான் நான் மறுபடியும் புதுசாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போட்டு ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தேன், எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ இப்போ அந்த வீடியோ வந்துட்டு எடுத்தோல அதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு மறுபடியும் பேக்கே வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு எஃபெக்ட்டுக்கு போயிட்டு அந்த எஃபெக்டை வந்து டெலீட் பண்ணிடுங்க. இப்போது பிப் ஆப்ஷன் போயிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணோம்ல அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ பிளெண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி இன்னொரு தடவை நம்ம வீடியோ சேவ் பண்ணி கூட மறுபடியும் நம்ம ஆட் பண்ணுவோம், அதனால் கரெக்டாக பாருங்கள். இப்போ வந்துட்டு பிளெண்டுக்கு போய்க்கோங்க. பிளெண்டுக்கு போயிட்டு ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஓவர்லே வந்துட்டு பின்னாடி நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இப்போவே ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிளியராக இருக்காது. அதனால் இப்போ வந்து டார்க்குன்னு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுக்குறப்போ உங்களுக்கு லாங் ஷாட்லேருந்து பார்க்குறப்போ வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்து கார்ட்டூன் எஃபெக்ட் மாதிரி தெரியும். ஒரு மாதிரி கார்ட்டூன் எஃபெக்ட் மாதிரி 2D எஃபெக்டில் தெரியும். நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவையும் நம்ம வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் பேக் வந்து தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு பிளர் பண்ணி அந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு இந்த பிளர் எஃபெக்டை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ நம்ம சேவ் பண்ண எஃபெக்டை போட்டு நம்ம பிளெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் பேக் வந்துட்டேன். இப்போ வந்து பிப் ஆப்ஷன் இருக்க வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க. அந்த பிளர் வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் கடைசி ஒரு வீடியோ இது பண்ணோம்ல, ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக ஃபுல் சைஸ் ஸ்க்ரீனில் இப்போ வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு மறுபடியும் பிளெண்டு போய்க்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓவர்லே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஆனால் உங்களுக்கு வீடியோ வந்து டல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ தெரியுதா டிஃப்ரென்ஸு? நான் டெலீட் பண்ணி காமிச்சேன், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபில்டரில் அட்ஜஸ்ட் போயிட்டு நீங்கள் லைட்னஸ்ஸை இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டு, ஹைலைட்டு, சேச்சுரேஷன், ஸோ இது எல்லாமே நான் கொடுக்குற வேல்யூவை கொடுக்காதீங்க. உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும். இப்போ ஷார்ப்பன் வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போலே இந்த டார்க்னஸ் வந்து இப்போ குறைஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த ஒயிட் ஸ்க்ரீன் வந்து ஒயிட் இமேஜ் வந்துட்டு சேவ் பண்ணோம்ல, ஸோ நம்ம அதை ஆட் பண்ணி கூட பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் மெயின் வீடியோ இருக்குல்ல, அதுலேயும் போயிட்டு நம்ம வந்து எப்படி அந்த பிப் வீடியோவில் அட்ஜஸ்ட் பண்ணமோ ஸோ சேம் இதில் வந்துட்டு இதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ அது உங்கள் இஷ்டம்தான். இல்லைனா நம்ம அந்த ஒயிட் இமேஜ் ஆட் பண்ணோம்ல, ஸோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் சைஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பிளெண்டுக்கு போயிட்டு இதில் போயிட்டு ஓவர்லே கொடுத்துக்கோங்க. ஓவர்லே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஒயிட்னஸ் வந்துடும். ஆனால் ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஒயிட் பேச்சஸ் மாதிரி தெரியும். அதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்னா, தெரியுதா உங்களுக்கு? அந்த ரொம்ப ஒரு ஒயிட்டிஷாக இருக்குது. பிளெண்டில் போயிட்டு அதோட வேல்யூ குறைச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் லைட்னஸ் வந்துடும். ஸோ அவ்வளோதான். இது வந்துட்டு உங்கள் இஷ்டம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் டிஃப்ரென்ஸ் அந்த அட்ஜஸ்ட்
பண்ணுறது இது எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களால் அலைட் மோஷன் கேப்கட் அளவுக்கு உங்களால் ஹெச்டி டெஃபினிஷனில் கொண்டு வர முடியாது. பட் ஓரளவுக்கு உங்களால் வந்துட்டு நீட்டாக எடிட் பண்ண முடியும். இதுன்னு இல்லை, நீங்கள் நார்மல் ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கனாவே உங்களோட வீடியோஸ் ஆகட்டும் ஃபோட்டோ ஆகட்டும் கண்டிப்பாக ஹெச்டி குவாலிட்டியில் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப பிளராக இருந்தால் பண்ண முடியாது, ஒரு நார்மல் மினிமமில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணது வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான், நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். எதுவுமே ட்ரை பண்ணாமல் வராது. உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், முன்னாடி இருந்ததுக்கும் பின்னாடி இருக்கிறதுக்கும். இப்போ பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் இருந்தது. இப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம எஃபெக்டெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு கமெண்ட் பின் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாவது வேறு மெத்தடில் வந்துட்டு எடிட் பண்ணணும் சொல்லித்தரணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை கைஸ்.